செல்லம் செல்லம், என்னடா காலையில சாப்பிடாம டயர்ட் ஆயிட்டியா? என்ன அவுத்து விடு ப்ளீஸ். ஆட பாடுறா, அவுத்து விடுறதுக்கு அவ்வளோ நேரம் கட்டி வச்சிருக்கேன். முதல்ல சாப்பிடு, அப்புறமா அவுத்து விடு. எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா, முதல்ல என்ன கழட்டி விடு. அப்படிலாம் சொல்லாதடா, சாப்பிடலாம் டயர்ட் ஆயிடுவீங்க. ஐயோ கொஞ்சம் சாப்பிட்றீ. வேண்டாம், கையை கட்டி போட்டுட்டு சாப்பிட்டு எப்படி சாப்பிடுறது? நான் எதுக்கு இருக்கேன்? நான் ஊட்டி விட மாட்டேன். வேணாம். அப்படிலாம் சொன்னா விட்டுருவானா? அக்கட்டு அக்கட்டு அக்கட்டு. செல்லக்குட்டி செல்லக்குட்டி செல்லக்குட்டி, வாய தரங்க. செல்லக்குட்டி செல்லக்குட்டி, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. என்னடா? என்ன கழட்டி விடு. சரி, என்ன முதல்ல அவுத்து விடு, நான் போகணும். அவுத்து போறதுக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தேன். ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேன்? சந்தோஷமா இருக்க வேணாமா? ஐயோ எனக்கு இந்த அவஸ்தையே வேணாம். முத்தையா, ஏய் முத்தையா, எங்க போற? அவசரப்படாத, அணைக்கிறேன். முத்தையா, ஏய் முத்தையா, என்ன பண்ற? முத்தையா, ஏய் மரியாதையா என்ன விட்டுடுடா. மாமா கூட தானே இருக்கு. முத்தையா என்ன விட்டுடு. ஏய் என்ன விட்டுடுடா ப்ளீஸ். முத்தையா ப்ளீஸ். ஏய் गायत्री, गायत्री. सूर्या, ओ गुड मॉर्निंग. गुड मॉर्निंग. कॉफी. थैंक यू. காஃபி சூப்பரா இருக்கு. அப்படியா? காஃபி போட்டது நான் இல்ல, உங்க அம்மா. என்னாச்சு? இல்ல, அதான் காஃபி ரொம்ப நல்லாவே இருக்கு. ரொம்ப தான் பீத்திக்காதீங்க. காஃபியை உண்மையிலே போட்டது நான் தான். நீயா? சூர்யா, உங்களை திருத்தவே முடியாது. சூர்யா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்பேன், தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன காயத்ரி காலையிலேயே? ஒன்னும் இல்ல, நீங்க சுப்பு கிட்ட பேசுனீங்களா? என்ன சூர்யா அமைதியா இருக்கீங்க? என்னத்த பேச சொல்ற? நாம ரெண்டு பேரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சுப்பு அவளையே சமூகத்துக்கு கெட்டவளா காட்டிட்டு இருக்கா. அவளும் நல்லவதான் சூர்யா. ஒரு தடவை நீங்க அவகிட்ட பேசுனீங்கன்னா நம்மளை விட்டு போகணுங்கிற எண்ணமே வராது அவளுக்கு. இத பாரு காயத்ரி, சுப்பு திருந்திட்டா திருந்தல, அது இப்ப பிரச்சனை கிடையாது. அவ எதையும் உயிரை காப்பாத்தனன்ற ஒரே காரணத்துக்காக நீ அவளை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலான்ற. நானும் சரின்னு உனக்காக தான் அவளை சேர்த்துக்கிட்டேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவளோட சிரிச்சு பேசுங்கன்னு சொன்னேன். அதுவும் நான் உனக்காக தான் செஞ்சேன். இதுவும் நான் என் சுயநலத்துக்காக செய்யல. நான் எதுவும் உங்களை தப்பா சொல்லவே இல்லை. நம்ம ரெண்டு பேரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் வீட்டை விட்டு போயிடலான்னு முட்டாள்தனமா சுப்பு யோசிச்சிட கூடாதேங்கிற நல்ல எண்ணத்துல தான் நான் அப்படி சொல்றேன். நீங்களே போய் ரொம்ப கேஷுவலா அப்படியே பேசுங்க சூர்யா. சாரி காயத்ரி, அது மட்டும் என்னால எதுவும் பண்ண முடியாது. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசினா அதுக்கு என்னால என்ன பண்ண முடியும்? அவளோட ஃபுல் கேரக்டர் நமக்கு தெரியுங்கிறது அவளுக்கே தெரியும். தெரிஞ்சும் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டா சூர்யா. இது பாரு, மனுஷனோட மனசு மரம் விட்டு மரம் தவிர குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்க. அது எப்ப மாறும் எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது. உனக்கு நல்லாவே தெரியும் சுப்போட மனசு எப்படிங்கிறது. சோ நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இத பாருங்க சூர்யா, உங்களை மாதிரி உதாரணம் சொல்லலாம் எனக்கு பேச தெரியாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். என்னால இதெல்லாம் எதுவும் பண்ணிட்டு இருக்க முடியாது. சூர்யா, ஏன் இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? நீங்க போய் சுப்பு கிட்ட பேசணும், அவ்வளவுதான். என்னால பேச முடியாது காயத்ரி. சூர்யா, எவ்வளவு தடவை சொன்னாலும் நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஏன் தான் இப்படி இருக்கியோ? ஏமா, காலங்காத்துல பேசுறதுக்கு உனக்கு வேற டாபிக்கே இல்லையா? இந்த டாபிக் தான் உனக்கு கிடைச்சதா? சுப்பு கிட்ட நான் அப்படியே திரும்பி போய் பேசினாலும் அவ என்கிட்ட திரும்பி பேசி பழகி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. பிளஸ் எனக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். ப்ளீஸ் சூர்யா, எனக்காக போய் பேசுங்க. என்னால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல, ஏன் திரும்ப திரும்ப இதையே பேசிக்கிட்டு இருக்க?
ஏய், என்ன ஆகும்னா மூஞ்சி இந்த மாதிரி தூக்கி வச்சுக்கிற. சரிங்க பாரு, உனக்காக நான் பேசுறேன், ஆனா இப்ப இல்ல, கூடிய சீக்கிரத்திலே பேசுறேன். எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நீ டிஃபன் ரெடி பண்ண. சரி. நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க மாறி மாறி இறக்கப்படுறதும் பரிதாபப்படுறதையும் தான் என்னால தாங்கிக்க முடியல. இப்படி எல்லாம் பண்ணாதான் எனக்கு தனியா இருக்கிற மாதிரி தோணுது. ஏய் அண்ணா, நீ நீயாவே இரு, நான் நானாவே ஒரு ஓரமா இருந்துட்டு போறேன். இப்படி இருக்கிறது தான் எனக்கும் பிடிச்சிருக்கு. எப்பவும் சூர்யாவும் காயத்ரியும் ஒன்னா சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும். அதான் எனக்கும் தேவை. நீ நீயா இரு, சூர்யா சூர்யாவா இருக்கட்டும், நான் நானாவே இருந்துட்டு போறேன். எனக்கு இப்படி இருந்ததா சந்தோஷமா இருக்கு. ஆனா யாரையும் கம்பல் பண்ணி மட்டும் பேச வைக்காத ப்ளீஸ். என்னக்கா தங்கச்சியை பார்க்காத ஏக்கத்துல உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் கிடக்கு. நீ வேறம்மா, உன்னை பார்க்காமல அவங்க மெலிஞ்சு போல. உன் முத்தையா மாமாவை பார்க்காம தான் மெலிஞ்சு போயிருப்பாங்க பாவம். ஏய், உங்களெல்லாம் யார் இங்க வர சொன்னது? மாமாவுக்கு ஸ்டேஷன்ல டியூட்டி போட்டுட்டாங்க. உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கற டியூட்டிய நாங்க எடுத்துக்கிட்டோம். மரியாதையா எடுத்துட்டு போங்க. என்னக்கா நீங்க ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம், இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படி? அதுவும் கையெல்லாம் வேற கட்டி இருக்கு, எப்படி சாப்பிடுவீங்க? இருங்க. துர்கா, இந்த சாப்பிடு. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. இது பாரு, அப்படியெல்லாம் சொல்லாத. நீ பசி தாங்க மாட்ட எனக்கு தெரியும். இந்த சாப்பிடு. அக்கா சாப்பிடுங்கக்கா. அப்படி நான் வேணும்னா ஊட்டி விடட்டா? ஒன்றும் தேவையில்லப்பா. சரி. இந்த தண்ணியை கொடு, விக்கிக்க போகுது. என்னாச்சு துர்கா? அக்கா, துர்கா என்னக்காச்சு? அக்கா, அக்கா, துர்கா, துர்கா என்னாச்சு? அக்கா, துர்கா, அக்கா, களி. துர்கா, அக்கா, துர்கா என்னாச்சுமா? துர்கா, அக்கா, துர்கா, அக்கா எந்திரிங்கக்கா. என்னாச்சு? என்னாச்சுக்கா? கம்மா வருது. என்னாச்சு அத்தை? இப்ப புரிஞ்சு போச்சு. நாள் தள்ளி போயிருக்கும். அத்தை, இந்த விஷயத்தை கண்டிப்பா மாமா கிட்ட சொல்லணும். சீக்கிரம் சொல்லிட்டு அப்படியே வரும்போது டாக்டர் கூட்டிட்டு வந்துரு. சரி அத்தை. ஏய் லூசுங்களா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் சாப்பிடுறியா? ஒண்ணு வேணப்ப. சரி. ஐயோ ஐயோ, எல்லாம் சரியான மென்டல் கேஸுங்க. ஐயோ, இந்த முட்டையை மட்டும் என் கையில கிடைச்சா சாவடிச்சிருவேன். எங்கத்த கிளம்பிட்டீங்க? என் பேர குழந்தைக்கு நல்ல எண்ணெய் தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டி விட போறேன். அத்தை, தப்பா எடுத்துக்காதீங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னம்மா சொல்லு. இனிமே நீங்க கௌதம பாத்துக்க கூடாது.
ஏமா அப்படி சொல்ற? என்னைக்கு சுப்பு கௌதம என்கிட்ட ஒப்படைச்சாளோ அன்னையில இருந்து வாழ்க்கையை வெறுத்து போய் அலைஞ்சிட்டு இருக்கா. அதெல்லாம் சரிதாம்மா. அதுக்கு நாம என்னம்மா பண்ண முடியும்? சுப்புவோட வாழ்க்கையில ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா அது சூர்யாதான். ஆனா சூர்யாவோட மனநிலைமை எப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. சூர்யாவையும் என்னையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சு தன்னைத்தானே வருத்திக்கிறா. வாழ்க்கையோட பிடிப்பு என்னன்னு அவளுக்கு புரிய வைக்கணும் அத்தை. அதுக்கு கௌதம் அவளோட இருக்கணும். அதெல்லாம் சரிதாம்மா. ஆனா இப்படிதான் இருக்கணும்னு பிடிவாதமா இருக்கிறவள நாம என்னதான் பண்றது? பிடிவாதம் மாறணும்னா அவளுக்கு வாழ்க்கையோட அர்த்தம் புரியணும் அத்தை. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல அத்தை. ஒரு பெண்ணுக்கு அவளோட பிள்ளைய குளிப்பாட்டி கொஞ்சி அந்த குழந்தையோட விளையாடும் போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே அது எங்கேயுமே கிடைக்காது. அந்த சந்தோஷத்தை நம்ம சுப்புக்கு கிடைக்க வச்சா அவ ரசிச்சு வாழ்க்கையே ரசனையோட வாழ ஆரம்பிச்சிருவா. வாஸ்தவந்தாம்மா. இனிமே குழந்தை சுப்பு கிட்ட தான் இருக்கும். இரு, நான் சுப்புவை கூப்பிடுறேன். சுப்பு அத்தை, சுப்பு கொஞ்சம் கீழே வா. வா. சொல்லுங்க அத்தை. இரு. சுப்பு கௌதம குளிப்பாட்டி கூட்டிட்டு வா. இவ்வளவு நாள் அத்தை தானே குளிப்பாட்டிட்டு இருந்தாங்க. இனிமே கௌதம நீதான் பாத்துக்கணும். அவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீதான் கவனிச்சுக்கணும். சரியா? இல்ல அத்தை, இங்க பாரு காயத்ரி, கௌதம என்னைக்கு நான் உன்கிட்ட ஒப்படைச்சனோ அன்னையில இருந்து உன் குழந்தை. யார் இல்லன்னு சொன்னாங்க? கௌதம் எனக்கும் குழந்தைதான். எனக்கும் இல்ல, உனக்கு மட்டும்தான். ஏண்டி இப்படி பேசுற? இல்ல காயத்ரி, கௌதம்க்கு ஒரு நல்ல தாயா இருக்கக்கூடிய தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்கு. இங்க பாரு, நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. ஒரு நேரத்துல நீ ஏதோ தப்பா இருந்த, அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்பதான் நீ மாறிட்டியே. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும். நீ பிடிவாதம் பிடிச்சா மாறவே மாட்டியா? இதுக்கு பேரு பிடிவாதம் இல்ல காயத்ரி, குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணம். நீ எதையாவது சொல்லி என் மனசை மாத்தணும்னு மட்டும் நினைக்காத. நான் முடிவு பண்ணிட்டேன். அது சரியா இருக்கோ தப்பா இருக்கோ, ஏன் முடிவு இதுதான். என்ன நீ எப்ப பார்த்தாலும் நீ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருப்பியா? இப்ப நான் சொல்ற முடிவை நீ கேளு. குழந்தைய நீ தான் குளிப்பாட்டுற, புரிஞ்சுதா? இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. நான் என்ன தேய்ச்சி விடுறேன், துண்டெல்லாம் எடுத்துட்டு வா. நீ வாமா. முடிவு எடுத்து முடிவு எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லிக்கிட்டு. மேடம், கொரியர். சுப்புலட்சுமிங்கிறது நான் தான். இந்தாங்க, செல்வன் ஒருத்தர் அமைச்சிருக்காரு. இங்க ஒரு சைன் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். சுப்பு, என்ன பண்ற? சீக்கிரம் வா. அத்தை, இது வந்துட்டேன் அத்தை. வா வா. மா நான் கிளம்புறேம்மா. இருப்பா, என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டியா? ஆமாமா, ஒரு என்கொயரி இருக்கு, அதான் சீக்கிரமா கிளம்பிட்டேன். சரி, சாப்பாடு எடுத்து வைக்கிற, சாப்பிட்டு போ. இல்லம்மா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏய், உன் மனசுல என்னதாண்டா நினைச்சிட்டு இருக்க? நானும் ஒரு வாரமா பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு வர போற, டெய்லி சமைச்சு வைக்கிறதுல அப்படியே இருக்கு. இப்படியே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, நான் பாத்துக்கிறேம்மா. சரி, நான் கிளம்புறேன். அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு தான் போயேன்பா. இல்ல, டைம் ஆயிடுச்சு, நான் உடனே கிளம்பணும். உமா, வாமா.
வா உமா. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். என்னம்மா ஸ்வீட் பாக்ஸோட வந்திருக்க? வாங்க சார். இந்தாங்க மாமா, நீங்க ஃபர்ஸ்ட் எடுங்க. என்ன என்னம்மா என்ன விசேஷம்? எடுங்க மாமா, என்ன? எடுங்கம்மா. அத்தை எடுத்துக்கோங்க. ஏய், என்னாச்சு? நீங்களே எடுத்துக்கோங்க அத்தை. ஏய் என்ன விஷயம் முதல்ல சொல்லு. மாமா முதல்ல கை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன், நீங்க அப்பாவாக போறீங்க. என்ன உமா சொல்ற? ஆமா மாமா. அத்தை ஆமா தம்பி, காலையில மருத்துவ வச்சு கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்தோம். துர்காவுக்கு குழந்தை உண்டாயிருக்குன்னு கன்ஃபார்மா சொல்லிட்டு போனாங்க. ஆளாளுக்கு என்ன பேசிக்கிறீங்க? என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. முத்தையா, துர்காவை இப்படி அறக்குவேன்னு எதிர்பார்க்கவே இல்லப்பா. அத்தை அதெல்லாம் சரிதான்ப்பா. அவளுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். நம்ம குடும்பத்தோட வாரிசு அவ வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பா. அத்தை நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க? ஆனா இந்த துர்கா அந்த குழந்தையே என் வயித்துல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அவ அப்படிதான் சொல்லுவா. விடுங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னப்பா, பக்கத்துல தான் போறியா இல்ல துர்காவை பார்க்க போறியா? அத்தை சும்மா இருங்க. மாமா சொல்லிட்டு போங்க. ஏய் நீ வேற. என்ன ஏன் அப்படி பாக்குற? ஒரு பொண்ணுக்கான முழு தகுதியும் அடிச்சிட்டேன்னு கேள்விப்பட்டேன். 2 உசுராயிட்டியாமே. இப்போதாண்டி என்கிட்ட உமா சொன்ன. பாத்தியா, என் குடும்பத்தில் இருக்கிற மொத்த உசுரையும் எடுத்து என் குடும்பத்தையே அழிக்கணும்னு நீ நினைக்கிற. ஆனாண்ணா உனக்கு இன்னொரு உசுரையும் கொடுத்து உன்னை கடைசி வரைக்கும் என் கூட வச்சு கண்கலங்கமாக காப்பாற்றணும்னு ஆசைப்படுறேன். ஏய் முத்தையா, இதாண்டி உனக்கும் எனக்கு உள்ள வித்தியாசம். இங்க பார், என்னைக்கா இருந்தாலும் உன் குடும்பத்தோட அழிவு ஏன் கையில தாண்டா. இப்படி வாரிசு சுமக்கிற அது இதுன்னு சொல்லி என் மனசை மாத்தணும்னு மட்டும் நினைக்காத. ஏய், ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுக்கு முழு சந்தோஷமே ஒரு குழந்தைக்கு அம்மா ஆகிறதாண்டி. அதானே, இது உனக்கு எங்க புரிய போகுது? நீ பொண்ணா இருந்தா தானே. ஏய், நீ என்ன சொன்னாலும் என் மனசை மாத்த முடியாது. இந்த துர்கா இப்படின்னா இப்படித்தான். ஏய் கத்தாத, கத்தி பேசாத. உன் வயிற்றுல வளர்றது என்னோட குழந்தை, அதுக்கு ஏதாச்சும் ஆயிட போகுது. ஓ, வயித்துல குழந்தை அது இதுன்னு சொல்லி என்ன அடக்க பாக்குறியா? நான் உன்னை அடக்கணும்னு நினைக்கவே இல்லை. உன்னை ஒரு மனுஷியா மாத்தணும்னு தான் நினைக்கிறேன். இப்ப என்ன, இப்ப உண்மையிலே நீ மாசமா இருக்கியாங்கிறது உனக்கு சந்தேகம் அதானே? இப்பவே உன்னை கூட்டிட்டு போய் கன்ஃபார்ம் பண்றேன். பொறுமையா பொறுமையா. கட்டி வச்சுட்டு பொறுமையாவா? எழுந்துரு எழுந்துரு, பார்த்து பொறுமையாடா. எனக்கு நடந்து வர தெரியும், நீ போ. வாடா. ஏய் முத்தையா, அப்படியா? சரி வாங்க செக் பண்ணிக்கலாம். வாங்க சார், நீங்க இங்க இருங்க. வாங்க மேடம். போ.
முத்தையா. டேய், அம்மா நீங்க ஏமா வேஸ்ட் அலையறீங்க? நானே செக்கப் முடிச்சுட்டு வீட்டுக்கு தானே கூட்டிட்டு வர போறேன். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பெரியவங்க யாராவது கூட இருக்கணும்பா. எங்க என் மருமக? உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா மாமா, நேத்து வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இப்ப என்னடானா மருமகளாமே. ஏய், என்னைக்கு இருந்தாலும் அவ என் மருமக தானே. யாருக்கு மருமக? ஒரு குழந்தைய பெத்துக்க போறவ இன்னும் உனக்கு கோபம் தீரலையா? இங்க பாரு துர்கா, இனிமே தான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அதிகமா ரிஸ்க் எடுத்து வேலை பார்க்க கூடாது. என் கூட வீட்டுக்கு வா. உனக்கு தேவையானதை வாய்க்கு ருசியா சத்தானதெல்லாம் செஞ்சு போடுறேன். இதெல்லாம் கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு போய் பண்ணுங்க. வாழ்த்துக்கள் சார், மேடம் கர்ப்பமா தான் இருக்காங்க. அக்கா, இப்ப என்ன சொல்றீங்க? மருத்துவச்சி சொல்லும் போதுதான் நம்பல, இப்ப டாக்டர் சொல்றாங்களே, இப்ப வச்சு நம்புறீங்களா? எனக்கு இந்த குழந்தை வேணாம், அபார்ஷன் பண்ணுங்க. ஏமா, படிச்சவங்க தானே நீங்க. குழந்தைக்காக எத்தனையோ பேர் தவம் இருக்காங்க. நீங்க என்னடானா அபார்ஷன் பண்ண சொல்றீங்க? ஐயோ, எனக்கு பிடிக்காத குழந்தை எனக்கு வேண்டாம். என்ன சார் இவங்க இப்படி பேசுறாங்க? அது ஒண்ணும் இல்ல மேடம், வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குல்ல, மண்டை சூடாவே ஒரு மாதிரி ஆயிட்டா. அது ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாயிடும். நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. முத்தையா, லூசு, எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? இதுக்கு முன்னாடி நமக்குள்ள என்ன வேணாலும் சண்டை சச்சரவும் நடந்திருக்கலாம், 1000 பிரச்சனை வந்திருக்கலாம். அதெல்லாம் மறந்துடு. இப்படி ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போற, இதுக்கப்புறம் முகத்து இருந்து சந்தோஷமா வாடுற வைய பாரு. நீ எது சொன்னாலும் என்னால கேட்க முடியாது. எனக்கு பிடிக்கல. நான் இந்த குழந்தை கலைக்க போறேன். ஹேய், இந்த குழந்தை வர்ற நேரமாவது நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ வேண்டி, புரிஞ்சுக்க. அதெல்லாம் ஒரு இழவும் வேணாம். நான் இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண போறேன். ஏய் லூசாடி, நீ திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன தாண்டி வேணும்? நான் என்ன கேட்டாலும் தருவியா? என்ன வேணாலும் தரேன், சொல்லு. எனக்கு என் வீடு என் பேருக்கு மாறணும். மச்சி, என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ஷாஷாவை மீட் பண்ண போகிறேன். நீ என்ன பண்ணுற, கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு கால் பண்ணுற. அவள் செம்மையாக இருந்தான்னு வச்சுக்கேன், கால் கட் பண்ணி விட்டுருவேன். திரும்ப திரும்ப கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிடாத. அதே மொக்கையாக இருந்தா ஸோ சாரி, அர்ஜென்ட் ஒர்க், ஆஃபீஸ்லேருந்து பாஸே கால் பண்ணிட்டாரு, போயே ஆகணும். ஓகே பாய் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறேன்.